செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த கல்லுப்பட்டியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கு ஆதரவாக அமைச்சர் மூர்த்தி தலைமையில் 5000க்கும் மேற்பட்ட பெண்கள் புடைசூழ பேரணி நடைபெற்ற செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. 2024 மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 150 இடங்களை தாண்டப் போவது இல்லை என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்தில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவுடன் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி வேலையின்மை, பணவீக்கம் உள்ளிட்ட பிரதான பிரச்சினைகளை பற்றி பிரதமர் மோடி துளியும் கவலைப்படுவது இல்லை என்று கூறினார். 2024 யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை விட யார் பிரதமராக வந்துவிடக் கூடாது என்பதற்கான தேர்தல் இது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி காலத்தில் பெட்ரோல், டீசல் விலை பன்மடங்கு உயர்த்தப்பட்டதால் மக்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். சேலத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், விலைவாசி உயர்வு, வேலையின்மை உள்ளிட்ட பிரச்சினைகள் நாடு முழுவதும் தலைவிரித்தாடுவதாக கூறினார். ஒன்றிய அரசு தமிழகத்தை தொடர்ந்து புறக்கணிக்கும் காரணத்தாலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகி அதிமுக கூட்டணி தேர்தலை சந்திப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வருவதால் பலன் ஏதும் ஏற்பட போவது இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை.